கோவை அறிவொளி நகர் பகுதியில் தங்க நகை பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணி 2 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன். இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? தீயை கட்டுக்குள் கொண்டுவர என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக. அதாவது கோவை மதுக்கரை அடுத்த அறிவொளி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ரசீத் என்பவருக்கு சொந்தமான நகை பெட்டி தயாரிக்கும் நிறுவனமானது இங்கே செயல்பட்டு வருகிறது. இங்கு கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வந்து பணியாற்றிட்டு வர்றாங்க. இந்த நிலையில் சுமார் 2 மணி நேரத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்தானது ஏற்பட்டது. இந்த தீ மளமளவென பரவிய நிலையில் இந்த தொழிற்சாலை முழுவதும் தற்போது முற்றிலுமாக தீக்கு இரையாகி இருக்கிறது. தற்போது வரை பார்த்தீங்கன்னா இங்கே கோவை தீயணைப்பு மாவட்ட அலுவலர் புலுகாண்டி அவரது தலைமையில் கிட்டத்தட்ட கோவை புதூர் ரயில் நிலையம், அதே போல் கவுண்டம்பாளையம், தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட 4 தீயணைப்பு நிலையங்களிலிருந்து 6 தீயணைப்பு வாகனங்கள் வந்து வரவழைக்கப்பட்டிருக்கு. இந்த தீயை அணைக்கும் பணியானது சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த தொழிற்சாலையை பொறுத்தளவு எளிதில் தீப்பற்றக்கூடிய தின்னர் உள்ளிட்ட வார்னிஷ் உள்ளிட்ட பொருட்கள்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால தொடர்ந்து தீ வந்து எரிந்து வருகிறது. தற்போது வரை தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்து வராங்க. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டோர் இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த தீ எப்படி ஏற்பட்டது, இது எந்த தொழிற்சாலை என்பது குறித்தெல்லாம் தெரிந்து கொள்ள இங்கே இந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். இது எந்த ஏரியாங்க, எத்தனை மணிக்கு தீ பிடிச்சது, எப்போ தீயணைப்பு வீரர்கள் வந்தாங்க? ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா மைல்கல் விவேகானந்த சதுக்கணும். மைல்கல் விவேகானந்த சதுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சுமார் 1:30 மணி அளவில் வந்து நெருப்பு கொஞ்சம் பொறிக்க ஆரம்பிச்சிது. அப்போ வேலை செய்கிற மக்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. சுமார் ஒரு 120 மேலே மக்கள் இருப்பாங்கண்ணா. அப்புறம் வந்து இப்போ தீயணைப்பு துறைக்கு ஃபோன் பண்ணி ஒரு 1 மணி நேரம் 1:30 மணி நேரம் கழிச்சு தான் தீயணைப்பு துறை வர ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு வண்டி வந்தப்போ பத்தலைங்க. இப்போ ஒரு 4-5 வண்டி இப்போது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 40-50 பேர் டீமாக பிரிஞ்சு 5 இருந்து பண்ணிகிட்ருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்தும் கூடுதலாக ஒரு வாகனம், தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பகுதி என்பதனால காற்றின் வேகமும் சற்று அதிகமாக இருக்குது. அதன் காரணமாகவே தீயை அணைக்கும் பணியில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் இங்கே வந்து இருக்கக்கூடிய மின்சார இணைப்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் பார்க்கலாம், இங்கே வந்து கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் வந்து உள்ளே சென்று தீயை அணைச்சிட்டு வராங்க. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அந்த கூரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக இடிஞ்சிருக்கு. அதே போல் 2 இடங்களில் வந்து செவுறு முற்றிலுமாக இடித்து தீயணைப்பு வீரர்கள் உள்ளே சென்றாங்க. அதே போல் சோப்பு நுரை கலந்து உள்ளே வந்து அடித்து அந்த தீயை அணைச்சிட்டு வராங்க. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு ஆபத்தான பகுதிக்கு அந்த தின்னர் கேன்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால பார்த்திங்கன்னா எளிதில் தீ பிடிக்கும் அப்படின்றனால பொதுமக்கள் யாரும் இங்கே அலோவ் பண்ணல. எல்லாத்தையும் வந்து மதுக்கரை போலீஸார் வந்து இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து வெளியே அப்புறப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதே போல் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீ எரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் குடோனிலும் லேசான ஒரு தீ ஏற்பட்டுச்சு. அந்த தீயும் தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட நிலையில் தற்போது 7 தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக தீயை அணைக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் வந்து முற்றிலுமாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால தான் இங்கே வந்து தீயை அணைக்கும் பணி ஒரு சவாலாக இருக்குது. இன்னும் 1 மணி நேரத்தில் தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என தீயணைப்பு வீரர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கள விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.